மத்திய பட்ஜெட் தாக்கலானது குறித்து மதுரை எம்பி சு வெங்கடேசன் காட்டமான கண்டனங்களை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் தமிழ்நாட்டிற்கு அறிவிப்பு ஏதும் இல்லை, வழக்கமாக சொல்லும் திருக்குறள் உட்பட பட்ஜெட்டில் ஆரவாரமான அறிவிப்புகள், ஆனால் எங்கே இருந்து நிதி ஆதாரங்கள் என்பதே கேள்வி. உலகம் முழுவதும் செல்வ வரி, வாரிசுரிமை வரி, கார்ப்பரேட் வரி உயர்வுகள் பற்றி விவாதம். ஆனால் இந்திய பட்ஜெட்டில் அந்நிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்டுகிற கார்ப்பரேட் வரி குறைப்பு, தேசியம் பேசுகிற அரசாங்கத்தின் அளவற்ற அந்நிய பாசம், 4 கோடி வேலைவாய்ப்பு என்று அதிரடியாய் அறிவிப்பு. 2014 10 கோடி என்று அறிவித்த அதிரடி என்ன ஆனது? உங்களது அதிரடி அறிவிப்பு எல்லாம் இந்திய இளைஞர்களின் எதிர்பார்ப்பில் பேரிடியாக மாறியதுதானே அனுபவம். உங்கள் 4 கோடி அறிவிப்பில் பக்கா வேலை எவ்வளவு, பக்கோடா வேலை எவ்வளவு? பீகார், ஆந்திரா சிறப்பு திட்டங்கள் அறிவிப்பு 10 ஆண்டுகளாக எவ்வளவு புறக்கணித்தீர்கள் என்பதன் ஒப்புதலா? உங்கள் அரசை இழுக்கும் இரட்டை என்ஜின்களை கழட்டிவிடும் வரை இப்படிப்பட்ட அறிவிப்புகள் வெளிவருமோ என பட்ஜெட் குறித்து மத்திய அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார் சு வெங்கடேசன். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் மக்களின் நலன், வளர்ச்சி ஆகியவற்றை செயல்படுத்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி. அதேபோல் மக்கள் தங்களது கனவுகளை நிறைவேற்றுவதற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சருக்கு நன்றி. இந்த பட்ஜெட்டில் 14 நகரங்களில் போக்குவரத்து திட்டங்கள், 11 லட்சம் கோடியில் உள்கட்டமைப்பு ஆகிய அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது. 12 தொழில் பூங்காக்கள், இளைஞர்களுக்கான இன்டர்ன்ஷிப் திட்டத்திற்கான ஊக்கத்தொகை, முத்ரா திட்டத்திற்கான லோன் தொகை அதிகரிப்பு, மகளிர் முன்னேற்றத்திற்காக 3 லட்சம் கோடியிலான திட்டங்கள் உள்ளிட்டவை NDA கூட்டணியின் ஆட்சியின் உறுதிமொழியை வெளிப்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் தொலைநோக்கு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் இந்தியாவின் வளர்ச்சியை உறுதி செய்வதாக பதிவிட்டுள்ளார். 2024-25 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்து பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். அப்போது மத்திய பட்ஜெட்டில் ஆந்திர மாநில வளர்ச்சிக்கு 15,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், பீகாரில் புதிய சாலைகள் அமைப்பது உள்ளிட்ட திட்டங்களுக்கு 26,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்தார். இவரது இந்த அறிவிப்பை தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவு அளித்துள்ள ஆந்திரா, பீகாருக்கு மட்டும் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனால் நாடாளுமன்றத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் பட்ஜெட் தொடர்பாக நடிகர் பிரகாஷ்ராஜ் தனது எக்ஸ் பக்கத்தில் கிண்டலாக பதிவிட்டுள்ளார். அதில் ஆந்திரா, பீகார் பட்ஜெட் வெளியாகிவிட்டது, மற்ற மாநிலங்கள் மகிழ்ச்சியாக அல்வா சாப்பிடுங்கள் என்று பட்ஜெட்டை அவர் விமர்சித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த வணிகர் நல வாரியம் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது: நகர்ப்புற உள்ளாட்சிகளில் உள்ள கடைகளுக்கான குத்தகை காலம் அதிகரிக்கப்படும். கடைகளின் பெயர் பலகையை தமிழில் மாற்ற வேண்டும். வீதிகளில் தமிழை காண முடியவில்லை என யாரும் சொல்லக்கூடாது. 40,000க்கும் மேற்பட்டோர் வணிகர் நல வாரியத்தில் புதிய உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர். வணிகர்களை ஊக்குவிக்கவும் அவர்களது இன்னல்களை குறைக்கவும் 1989 நலவாரியம் உருவானது. வணிகர்கள் நலனுக்காக திமுக ஆட்சி காலங்களில் எண்ணற்ற உதவிகளை வழங்கியுள்ளோம். வணிக உரிமங்களை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பித்தால் போதும் என்று திருத்தியுள்ளோம். வணிகர்களுக்காக 3.29 கோடி நிதி வழங்கியுள்ளோம். வணிகர் நல வாரிய உறுப்பினர்கள் உயிரிழந்தால் வழங்கப்படும் நிதி 1 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக உயர்த்தப்படும். இவ்வாறு அவர் பேசினார். மத்திய பட்ஜெட் குறித்து பிரதமர் மோடி கூறியதாவது: மத்திய பட்ஜெட் மகளிர், பழங்குடியினர், சிறு வணிகர் மேம்பாட்டிற்கு உதவும். இளைஞர்கள், ஏழைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்குமானது. அனைத்து சமூகத்தையும் வலுப்படுத்துவதுடன் அவர்களின் வளர்ச்சிக்கும் அதிகாரம் பெறுவதற்கும் வழிவகுக்கும். உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உள்ளது. அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது என கூறினார். அதே சமயம் ராகுல் பதிவிட்டுள்ள கருத்தில், பட்ஜெட் நாற்காலியை காப்பாற்றுவதற்கானது, கூட்டாளிகளை சமாதானப்படுத்துகிறது. சாமானிய இந்தியருக்கு எந்த நிவாரணமும் இல்லாமல் கூட்டாளிகளுக்கு நன்மை பயக்கும் பட்ஜெட். காங்கிரசின் முந்தைய பட்ஜெட் அப்படியே காப்பி பேஸ்ட் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு ராகுல் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.